ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அன்றாடம் ஒரு ஆன்மீக சிந்தனை செய்கின்றோம். நல்ல விஷயங்களை பற்றி பேசுகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்கி ராமாயணத்திலே இருந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. ராமாயணமும் மகாபாரதமும் அள்ள குறையாத அக்ஷய பாத்திரங்கள். நமக்கு நல்லவற்றை தருவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற, நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அக்ஷய பாத்திரங்கள் இந்த ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணத்திலே ஒரு கட்டம், லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டும் என்று நினைக்கின்றான். பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டால் போதும், அத்துணை பேரும் மடிந்து விடுவார்கள், எளிதாக போர் விரைவிலே முடிந்துவிடும் என்று எண்ணுகின்றான். அப்போது லக்ஷ்மணனுடைய சிந்தனையை, அவனுடைய மனதை படித்துவிட்ட ராமர் தர்மத்தின் பழி நடப்பவர் அல்லவா? அப்படி தர்மத்தின் வழி நடக்கின்ற ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு உபதேசம் செய்கின்றார். என்ன உபதேசம் என்பதைத்தான் இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹே லக்ஷ்மணா, தர்மத்தின் பாதையை விட்டு விலகினால்தான் வெற்றி பெற முடியும் என்றால் அந்த வெற்றி நமக்கு தேவையற்றது, பயனற்றது என்கின்றார். நீ சற்று சிந்திக்க வேண்டும். பிரம்மாஸ்திரத்தை நீ செலுத்துவாயானால் அது இந்த 3 லோகங்களையுமே அழித்துவிடும். அதனுடைய வீரியம் அப்படிப்பட்டது. நமக்கு விரோதி யார்? ராவணன். ராவணனைத்தான் நாம் அழிக்க வேண்டுமே தவிர ராவணன் பொருட்டு அத்துணை மக்களையும் அழிப்பது என்பது பாபம் என்று சொல்கின்றார். ஆகவே பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதை தவிர்த்து மற்ற அஸ்திரங்களை பிரயோகிப்பதை பற்றி நாம் யோசனை செய்ய வேண்டும் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்ற அந்த மனதிலே இருந்த, அந்த மனநிலையிலே இருந்த லக்ஷ்மணனை தடுத்தார் ராமன். அதுதான் ராமனுடைய கருணை. எதிரியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் ராமர் பல யுகங்கள் கடந்தும் இன்றும் நம்மால் கடவுளாக போற்றப்படுகின்றார். எத்துணை பெரிய உயர்ந்த எண்ணம் பாருங்கள். இந்த கலிகாலத்திலே பார்க்கின்றோம், தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அவலங்களை எல்லாம் ஜனநாயகம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு செய்கின்றார்கள். ஆனால் ராமர் அன்றைக்கு லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருந்தால் ஒரு நிமிடத்திலே போர் முடிந்திருக்கும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் அழிந்திருப்பார்கள். அவர்கள் அழியக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தோடு தனக்கு வெற்றி என்பது தாமதமாக கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த யுத்தத்தின் பொருட்டு மக்கள் சாகக்கூடாது என்று நினைத்தார் ராமர். அதனால்தான் ராமர் கடவுளாக இருக்கின்றார். ராமனின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று அதனால்தான் சொல்கின்றோம். ஆகவே தனக்கு வெற்றி என்பது தாமதமாக கிடைத்தாலும் பரவாயில்லை, வெற்றி பெறத்தான் போகின்றோம், ஆனால் வெற்றி தாமதமாக கிடைத்தாலும் பரவாயில்லை, மக்கள் சாகக்கூடாது என்று நினைத்து ராமர் லக்ஷ்மணனுக்கு போதனை செய்து லக்ஷ்மணனுடைய அந்த எண்ணத்தை மாற்றி மற்ற அஸ்திரங்களை ஏவச் சொன்னார். ராமனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட லக்ஷ்மணன் ராமனை எதிர்த்து எதுவுமே செய்ய மாட்டான். லக்ஷ்மணன் இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்ற எண்ணம் கூட அவனுக்கு யார் பொருட்டு ஏற்பட்டது? ராமனின் மேல் அவன் வைத்திருந்த அபரிவிதமான பக்தியின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும், சீதாதேவி அன்னியாரை, தனக்கு தாய் போன்ற அன்னியை உடனடியாக மீட்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்திலே தான் அவனுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றியது. பிரம்மாஸ்திரத்தை ஏவி ஒரு நொடியிலே போரை முடித்துவிடலாம் என நினைத்தான். ஆனால் ராமன் தன்னுடைய கருணை உள்ளத்தினாலே அவனை தடுத்து மற்ற அஸ்திரங்களை ஏவச் சொன்னார். அந்த நேரத்திலே விண்ணிலே மறைந்து நின்று ராம லக்ஷ்மணர்களுடைய இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான் இந்திரஜித். இந்திரஜித் யார்? ராவணனுடைய மகன். அவன் இவர்களுடைய உரையாடலை கேட்டவுடன் மகிழ்ந்து போனான். பிரம்மாஸ்திரத்தை
லக்ஷ்மணன் மேல் ஏவ வேண்டும். இதுதான் சரியான நேரம். எதிரிகள் பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதை தவிர்க்கின்றார்கள். நாம் இந்த நேரத்திலே பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் ஏவிவிட்டால் அவர்கள் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள் என நினைத்து அவன் போர்க்களத்தை விட்டு அகன்றான். இந்திரஜித் போர்க்களத்தை விட்டு மறைந்து போனதை கண்ட வானர படைகளும் ஹனுமன், அங்கதன் முதலானோரும் சற்றே இளைப்பாறலாம் என சற்று இளைப்பாறத் துவங்கினார்கள். ராம லக்ஷ்மணர் இருவரும் தனது அம்புரா தூணியையும் வில்லையும் கவசத்தையும் நீக்கி அவர்களும் ஓய்வெடுக்க தொடங்கினர். இதற்குள் லக்ஷ்மணனுக்கு நேர இருக்கின்ற அசம்பாவிதத்தை காண அதை கண்டு சகிக்க முடியாதவனாக சூரியன் அஸ்தமனம் அடைந்தார். களைத்து போயிருந்த வானரப்படைகளுக்கு தகுந்த ஆகாரத்தை ஏற்பாடு செய்யுமாறு விபீஷணனை அனுப்பி வைத்தார் ராமர். தான் போர்க்கருவிகளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை முறையாக செய்து முடிக்கும் பொருட்டு லக்ஷ்மணனின் பொறுப்பில் சேனை முழுவதையும் விட்டுவிட்டு போர்க்களத்தை விட்டு சென்றார் ராமர். அதே சமயம் தன்னுடைய தந்தை ராவணனின் அரண்மனையை அடைந்த இந்திரஜித் அவனை கண்டு இதுவரையில் யுத்தகலத்தை நடந்தவற்றை எல்லாம் சொன்னார். அதாவது இந்திரஜித் ராவணனிடம் இதுவரை போர்க்களத்திலே நடந்த அத்துணை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னான். தந்தையே, அந்த லக்ஷ்மணன் என் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்த எண்ணினான். ஆனால் நல்ல வேளையாக அந்த ராமன் அதனை தடுத்து விட்டான் என்கின்ற கடைசி செய்தியையும் தகப்பனிடம் அவன் கூறி முடித்து விட்டான். இதனை கேட்ட ராவணன் திகைப்புற்றான். மகனே, இந்த நிலையில் நாம் இப்போது செய்யத்தக்க செயல் என்னவென்று நீ நினைக்கின்றாய் என்று இந்திரஜித்தை பார்த்து ராவணன் கேட்டான். தந்தையே, அந்த லக்ஷ்மணன் என் மீது செலுத்த எண்ணிய அதே பிரம்மாஸ்திரத்தை நான் அவன் மீது செலுத்தப் போகின்றேன். ஆனால் அதனை அவர்கள் அறியுமாறு செலுத்தினால் மற்றொரு பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அதனை தடுத்து விடுவார்கள். அதனால் அவர்கள் அறியாமல் அந்த பிரம்மாஸ்திரத்தை நான் பிரயோகிக்க வேண்டும். அதற்கு ஏதேனும் ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னான் இந்திரஜித். இதனை கேட்ட ராவணன் தன் அருகிலே இருந்த மகோதரனை அழைத்தான். மகோதரனை அழைத்து, வீரனே, மாயங்கள் செய்வதிலே வல்லவனான நீ உன்னுடன் அகம்பன் முதலான போர் வல்லுநர்களோடு சென்று அந்த வானரர்கள் ராம லக்ஷ்மணருடைய கவனத்தை திசை திருப்பி அவர்களோடு யுத்தம் செய்து கொண்டிரு. முடிந்த அளவுக்கு வானரப்படையிலே பெருத்த நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்து. மீதியை என்னுடைய மகன் இந்திரஜித் பார்த்து கொள்வான் என்று ராவணன் ஆணை பிறப்பித்தான். இதற்காகவே வெகு நாட்களாக காத்திருந்த மகோதரன் பெருஞ்சேனை கூட்டிக் கொண்டு அகம்பனையும் அழைத்து கொண்டு யுத்தகளம் போய் சேர்ந்தான். கடல் போன்ற அரக்கர் படையின் பெரும் பகுதியை லக்ஷ்மணன் தன்னுடைய அம்பினாலே அழித்து முடிக்க அனுமனால் அகம்பன் இறந்து விழுந்தான். தனது மாயங்களால் மகோதரன் மீதமுள்ள அரக்கப்படையை துருப்பாக பயன்படுத்தி லக்ஷ்மணனை சுக்ரீவன், அகந்தன் முதலானியவர்களிடமிருந்து பிரித்து வெகு தூரம் அழைத்து வந்தான். அகம்பனை தான் ஒருவனாகவே முடித்த அனுமன் போர்க்களத்திலே லக்ஷ்மணனை தேட ஆரம்பித்தார். இதற்குள் யுத்தகளத்திலே ஏதோ ஒரு மூலையிலே இருந்து லக்ஷ்மணனது நான் ஒலித்தது. அதை செவியுற்ற ஹனுமன் ஒலிவந்த திசையை குறிப்பாக கொண்டு லக்ஷ்மணனை நோக்கி அடைந்தான். ஹனுமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து கொண்டு தற்போது மீதமிருந்த அசுரர் படை முழுவதையும் அழித்து முடித்தனர். அகம்பன் உட்பட அசுரர்கள் மாண்ட செய்தி ராவணனை சென்றடைந்தது. செய்தியை கேட்ட ராவணன் நம்ப முடியாத ஒரு மனத்தோடு தூதர்களை எல்லாம் அனுப்பி மீண்டும் அதை உறுதிப்படுத்தி கொண்டான். நடந்ததெல்லாம் உண்மையே என உணர்ந்ததும் ராவணனே கலங்கி போனான். தூதுவரை பார்த்து, இப்போது ராமன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டான். ஹனுமனும் லக்ஷ்மணனும் எங்கிருக்கின்றார்கள்? அங்கதன், சுக்ரீவன் முதலானோர் எங்கிருக்கின்றார்கள்? நம் தந்திரங்களை எல்லாம் எதிரிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த துரோகி விபீஷணன் எங்கே இருக்கின்றான் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டான் ராவணன்.
தூதரும் ராமனும் விபீஷணனும் தற்சமயம் போர்க்களத்திலே இல்லை என்ற செய்தியை கூறியதும் இந்திரஜித் உடனே ராவணனை பார்த்து, தந்தையே, அந்த லக்ஷ்மணன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்த இதுவே சரியான தருணம் என்று அவசரமாக கூறினான். உடனடியாக தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் ஏவுவதற்கு சென்றான். அன்பர்களே, இந்த வேளையிலே நாம் ஒன்றை நன்றாக யோசிக்க வேண்டும். தர்மப்படிதான் யுத்தம் நடத்த வேண்டும், யுத்த தர்மத்திலிருந்து மாறக்கூடாது என்ற எண்ணத்தோடு ராமன் போரிட்டான். அதனால் ராமன் இறுதியிலே வெற்றி பெற்றான். ஆனால் யுத்த தர்மத்தை மீறி போரிட வேண்டும் என்று ராவணனும் இந்திரஜித்தும் நினைத்தார்கள். யுத்த தர்மத்தை மீறி அவர்கள் போரிட நினைத்தும் அவர்களால் மாண்டு போன ராமனும் லக்ஷ்மணனும் மீண்டும் பிழைத்தெழுந்தார்கள். யாரால்? ஆஞ்சநேயமூர்த்தியால். ஆகவே தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பது எத்துணை உண்மை பாருங்கள். தர்ம நெறிப்படி சண்டையிலும் கூட தர்ம நெறிப்படி வாழ வேண்டும் என்று நினைத்த ராமன் பின்னாளிலே கடவுளாகி போனான். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் சிவனையே நினைத்த நேரத்திலே வரவழைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றிருந்தும் ராவணன் மிக உயர்ந்த குலமான பிராமண குலத்திலே பிறந்தும் கடைசியிலே அரக்கனாகி போனான். ராவணனை யாரேனும் உதாரண புருஷனாக எடுத்துக்கொள்வார்களா? ஆனால் ராமனை அனைவரும் உதாரண புருஷனாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே பிறப்பு என்பது வேறு, நல்ல நடத்தையினால்தான் நம்முடைய குலமானது நிர்ணயிக்கப்படும் என்பதற்கு இது அருமையான ஒரு உதாரணம். பிறப்பால் எல்லோரும் நல்ல குலத்திலே பிறக்கலாம், ஆனால் நடத்தையால் தான் ஒருவன் நல்ல குலம் உள்ளவனாக வாழ முடியும் என்பதற்கு இந்த இராமாயணத்திலே வருகின்ற இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கின்றது. ஆகவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லபடி வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.